அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காணொளிப்பதிவினூடாக சந்திருக்கின்றோம். காசாவுக்குள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளி அமைப்புகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் லெபனான் எல்லையில் மிகப்பெரிய யுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு பெரிய பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் லெபனான் ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக சிரியாவிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவான குரல் எழுந்திருக்கின்றது. அடுத்து இன்று காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதலில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிக பெரும் இழப்பை ஹமாஸ் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்தில் நடைபெற்றுள்ள பிந்திய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் கிட்டத்தட்ட இதுவரை 500 மருத்துவ பணியாளர்கள் இஸ்ரேலிய இராணுவ தாக்குதலினால் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன ரெட் கிராஸ் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கின்றார்கள். இதில் துணை மருத்துவர்கள், தாதியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், ஆம்புலன்ஸில் பணியாற்றக்கூடிய முதலுதவி படையை சேர்ந்தவர்கள், தொண்டர்கள் என 500 மருத்துவத்துறை சார்ந்தவர்களை இஸ்ரேல் படுகொலை செய்திருப்பதாக பாலஸ்தீன ரெட் கிராஸ் அறிவித்திருக்கின்றது. அதே போல தொண்டு நிறுவன பணியாளர்கள் இதுவரை 438 பேர் கொல்லப்பட்டிருப்பதான செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சண்டையில் காயமடைந்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவுவதற்காக சென்ற ஏறக்குறைய 1000 பேரை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய செய்திகள் மூலம் வெளியாக இருக்கின்றது. அடுத்து கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான் தாக்குதல், ட்ரோன் பீரங்கி தாக்குதலில் 30 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் 96 பேர் காயமடைந்ததாகவும் காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக இதுவரை இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 37,296 எனவும் 86,648 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எனவே கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 30 பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து காசாவின் வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினரினுடைய வாகன தொடரணியை இலக்கு வைத்து அல்கசாம் படைப்பிரிவினர் நடத்திய டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆன்டி டேங்க் மிசைல் மூலம் நடத்திய தாக்குதலில் 8 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் 11 பேர் காயமடைந்திருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹமாஸின் உடைய படைப்பிரிவினர் மறைந்திருந்து இந்த தாக்குதலை துல்லியமாக மேற்கொண்டதாக இந்த செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதே போல காசாவில் கான்யூனிஸ் பகுதி, அதற்கு அண்மையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினரின் குறிவைத்து கட்டிடங்கள் இருந்து ஸ்னைப்பர் மூலம் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஸ்னைப்பர் தாக்குதலுக்கு இலக்காகி 3 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள். அல்கசாம் படைப்பிரிவின் ஸ்னைப்பர் படையணியின் சிறப்பு வீரர்கள் துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அதேபோல் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலில் 2 இஸ்ரேலிய கைதிகள் ராஃபாவில் உயிரிழந்திருப்பதான செய்திகளையும் ஹமாஸ் வெளியிட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காசாவில் ஏற்கனவே ஹமாஸ், அல்கசாம், அல்குட்ஸ் படைப்பிரிவு தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் வடக்கு இஸ்ரேலுக்குள் ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விளைவுகள், நேற்று ஒரே நேரத்தில் 15 இராணுவ தளங்களை தாக்கியிருந்தார்கள். அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம். இன்றைய தினமும் ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள். அயன்டோம்களை கடந்து பல ட்ரோன்கள் வடக்கு இஸ்ரேலுக்குள் விழுந்து வெடித்து மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் வடக்கு இஸ்ரேலில் லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு நாங்கள் லெபனானுடன் போருக்கு போக போகின்றோம் என கடந்த 2 மாத காலமாகவே கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா எங்களை சீண்டுவதை நிறுத்த வேண்டும், லெபனானையும் நாங்கள் காசாபோல மாற்றி விடுவோம் என்று வீராவேசமான வசனங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய லெபனானுக்குள் ஒரு முழுமையான தரைவழி தாக்குதலை காசாவை போன்று நடத்துவதற்கு அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லது சரியாக சொன்னால் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது. ஏனெனில் லெபனானில் இஸ்ரேலிய இராணுவ படைப்பிரிவுகள் 4 பெட்டாலியன் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 20,000 பேர், கவச வாகனங்கள், மெர்காவா டேங்குகள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் போருக்கு செல்வதற்கு ஏதோ ஒரு விடயம் அவர்களை தடுக்கின்றது. அது ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய அதிபயங்கரமான ஏவுகணைகளும் அவர்களுடைய நன்கு பயிற்றப்பட்ட போராளிகளுமாகத்தான் இருக்கும் என்பது
இஸ்ரேலுக்கு முக்கியமாக தெரிந்திருந்தாலும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலரும் ஹிஸ்புல்லா மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடர வேண்டும் என நெதன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். அதிலும் தீவிர வலதுசாரி இனவெறி பிடித்த அமைச்சரான பென் கிவிர் பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலையை நியாயப்படுத்தக்கூடிய இந்த இனவெறி அமைச்சர் பென் கவிர் ஹிஸ்புல்லாவுடன் ஏன் இஸ்ரேல் ஒரு விரிவான தாக்குதலை தொடங்கவில்லை, ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள், எனவே நெதன்யாகு ஹிஸ்புல்லாக்களுக்கு அஞ்சி விட்டார்களா என்று மிக கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். ஏனெனில் நேற்று முன்தினம் ஒரு அவசரமான கூட்டம் நெதன்யாகு மற்றும் அமைச்சர்களுக்கு இடையில் நடைபெற்றது. பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட், இராணுவ தளபதிகள், மொசாட்டினுடைய அதிகாரிகள் என பலரும் பங்கு பற்றிய கூட்டத்தில் பென் கவீருக்கு நெதன்யாகு அழைப்பு விடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அழைப்பு விடுக்காமல் அவர்கள் கூட்டத்தை நடத்திய பின்னர் தான் பென் கவீர் மிக கடுமையாக நெதன்யாகுவுக்கு எதிராக ஆவேசமாக பேசியிருக்கின்றார். இவர் என்னதான் ஆவேசமாக பேசியிருந்தாலும் அங்கே களத்தில் நிற்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய நிலைமைகளை பலத்தை அளவிட்டிருக்கக்கூடிய மொசாட்டுக்கும் தான் ஹிஸ்புல்லாவுடன் மோதினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பது நன்கு தெரியும். தன்னுடைய அரசியலுக்காக, தன்னுடைய சொந்த கதிரைகளுக்காக இனவாதம் பேசக்கூடிய பென் கவீர் போன்றவர்களுக்கு ஆக்ரோஷமாக பேசிவிட்டு இரண்டு பக்கத்திலும் அழிவுகளை ஏற்படுத்த முடியுமே தவிர இவர்கள் போர்க்களத்துக்கு செல்வதில்லை. அவர் மீண்டும் மிக கடுமையான பதிலடியை கொடுக்க வேண்டும், அல்லாதுவிட்டால் நெதன்யாகுவை நாங்கள் வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் பென் கவீர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் நெதன்யாகு ஹிஸ்புல்லாவுடனான மோதலில் ஒரு மிகப்பெரிய தயக்கத்தை காட்டி வருகின்றார் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. இந்த நிலையில் லெபனானில் இருந்து முக்கியமாக லெபனான் அரசாங்கம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கினால் ஒட்டுமொத்த லெபனானியர்களும் ஹிஸ்புல்லாவுடன் நிற்பார்கள் என்ற கோணத்தில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹிஸ்புல்லா வேறு லெபனான் வேறு இல்லை என்பதைப் போல ஒரு செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அண்மைய சில மாதங்களாகவே பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக, பாலஸ்தீன ஆதரவு பிரிவுகளுடன் பாலஸ்தீன படுகொலைக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிரான போக்கு உலகம் முழுவதும் பரவி வருகின்றது. இதிலும் தீவிரமாக பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய லெபனானில் பாலஸ்தீனத்திற்காக இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கான செல்வாக்கு கணிசமாக அதிகரித்திருப்பதாக சர்வதேச உளவு நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. லெபனான் பல்கலைக்கழகங்களில் பயிலக்கூடிய மாணவர்களை தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய காணொலிகளை, பேச்சுக்களை பதிவேற்றம் செய்யும் அளவுக்கு அங்கு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இந்த எதிர்ப்பு அச்சிலை இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ், இஸ்லாமிய ஜிகாத், ஹிஸ்புல்லா, ஹவுதிகள், ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் என்பன செயற்பட்டு வந்தாலும் கூட தற்பொழுது இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஹிஸ்புல்லா என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் காரணமாக ஹிஸ்புல்லாவுக்கான ஒரு கணிசமான ஆதரவு தளம் லெபனான் முழுவதும் விரிவடைந்திருக்கின்றது. அதை எதிரொலிக்கும் விதமாக லெபனான் அரசாங்கத்தினுடைய செய்தியும், லெபனான் ஒரு போருக்கு செல்ல விரும்பவில்லை, ஆனால் லெபனான் மீது ஒரு வலிந்த போரை திணித்தால் ஒட்டுமொத்த லெபனானியர்களும் பாலஸ்தீனத்திற்காக போரிட தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் என்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஜிகாத் சிரிய போராளிகள் பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனானுடன், அதாவது ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் ஒரு முழுகளவிலான யுத்தத்தை தொடங்கினால் எங்களுடைய இஸ்லாமிய ஜிகாத் போராளிகள் லெபனானுக்கு சென்று போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான போராளிகள் லெபனானுக்குள் சென்று லெபனானுக்காக, ஹிஸ்புல்லாவுக்காக, பாலஸ்தீன ஆதரவுக்காக போரிடுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை இன்று இஸ்லாமிய ஜிகாத் வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட போராளிகள் மற்றும் லெபனானில் சென்று போரிட்டு மடிந்த இஸ்லாமிய ஜிகாத் போராளிகளை நினைவு கூறக்கூடிய நேற்றைய வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையின் பின்பு இடம்பெற்ற நிகழ்விலே இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய சிரியா பிரிவு தலைவர் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, லெபனான் மீது இஸ்ரேல் படையெடுப்பை மேற்கொண்டால் யாரெல்லாம் லெபனானுக்கு, லெபனான் என்றால் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக களமிறங்குவார்கள் என்ற விவரங்கள் பல அமைப்புகளிடமிருந்து வெளியாக இருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் நாளைய தினம் ஒரு காணொலியாக வெளியிட இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் இஸ்லாமிய ஜிகாத் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து வடக்கு இஸ்ரேலுக்குள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தினரால் அந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லை, ராக்கெட் ஏவுகணை வீச்சுக்களை தடுக்க முடியவில்லை, ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால்
வடக்கு ஸ்டேலுக்கு பொறுப்பாக பிரிகேட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இராணுவ தளபதி உடனடியாக தன்னுடைய பதவியை விட்டு விலக வேண்டும் என வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய மக்கள் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கிற உள்ளூர் கவர்னர் மற்றும் உள்ளூரில் இருக்கக்கூடிய பலருடைய கருத்து, வடக்கு ஸ்டேலில் ஸ்டேலிய இராணுவம் ஹிஸ்புல்லாவிடம் தோல்வியடைந்து விட்டார்கள். ஹிஸ்புல்லாவிடம் இவர்கள் எதிர்த்து நிற்பதற்குரிய திட்டங்கள் இல்லை. இதன் காரணமாக வடக்கு ஸ்டேல் இராணுவ தளபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே வலுப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் வடக்கு ஸ்டேலுக்கான பிரிகேட்டின் இராணுவ தளபதி பதவி விலகுவாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து பிரான்ஸ் நேற்று ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இஸ்ரேல் லெபனான் எல்லையில் பதற்றத்தை போக்குவதற்காக அமெரிக்கா, இஸ்ரேல், பிரான்ஸ் இணைந்து ஒரு முக்கூட்டு முன்னணியை அமைத்து ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக ஹிஸ்புல்லாவுடனும் லெபனான் அரசாங்கத்துடனும் ஒரு அமைதி ஏற்படுத்த முடியும், பதற்றத்தை தணிக்க முடியும் என்ற வகையில் பேசியிருந்தார்கள். ஆனால் அதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கெலன் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருப்பதுடன் ஹிஸ்புல்லாவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, நாங்கள் போருக்கு தயாராக இருக்கின்றோம் எனவும் பிரான்ஸை கடுமையாக சாடி ஒரு செய்தி அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதற்கு இந்த தினம் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் இஸ்ரேல் வேண்டுமென்றே பதற்றத்தை அதிகரித்து ஒரு தாக்குதலை தொடங்கினால் அதன் விளைவுகளை இஸ்ரேலியர்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என பிரான்ஸ் ஒரு காட்டமான கருத்தை இஸ்ரேலுக்கு எதிராக வெளியிட்டிருக்கின்றார்கள். இது இஸ்ரேல் பிரான்ஸ் இடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதான செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன. அடுத்து ஈரானிய உளவு பிரிவு இஸ்ரேலிய மொசாட் உளவு நிறுவனத்துடன் தொடர்புடைய 2 முக்கிய அதிகாரிகளை தாங்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ஹோம் நகரத்தில் கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஈரானுக்குள் ஏதாவது தாக்குதல் அல்லது சதி நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக செயற்பட்டு கொண்டு இருந்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை இடம்பெற்று வருவதாகவும், இவர்கள் மொசாட்டுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை ஈரானிலிருந்து அனுப்பியதை அவர்களுடைய லேப்டாப்பை தாங்கள் கைப்பற்றியதனூடாக அறிந்திருக்கின்றோம் என ஈரானிய உளவு பிரிவு தெரிவித்திருப்பதுடன் வேறு மொசாட்டினுடைய உளவாளிகள் இவர்களுடன் தொடர்பட்டு ஈரானுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என்பது குறித்தும் இவர்களிடம் தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதான செய்திகளையும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக காசாவிலும் உலகிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு. வணக்கம்.